பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, விடுதலை தருபவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் ஒரு மனமாய் உங்கள் பாதத்தில் உங்களை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இன்றைக்குரிய மன்னாவை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அவைகளை கடைபிடித்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களோடு தங்கிரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு கர்த்தர் மீது நாம் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறோம், கர்த்தரை எவ்வளவு நேசிக்கிறோம் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். உன்னத பாட்டு 7:12 வாசிக்கிறோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்முடைய நேசத்தின் உச்சிதம், இப்போ நம்ம எதை நம்ம ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறோமோ அந்த காரியத்தை நாம் ஆண்டவருக்கு அவரோடு கூட பகிர்ந்து கொள்ள, அவருக்கு நாம் சரண்டர் பண்ண, ஒப்பு கொடுக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நேரம் என்ன? அதிகாலையில் நல்லா தூங்கணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா? சில பேர் அதிகாலையில் எழும்பவே முடியாதபடிக்கு, உலகமே எழுந்த பிறகு, சூரியன் எல்லாம் உதித்த பிறகு, எல்லாரும் எழுந்த பிறகு தான் எழும்புவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்லா தூங்கி முழிச்ச ஒரு மன நிறைவு வரும். ஆனால் கர்த்தருடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்போ எழும்பிருக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவை போல அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும். அதிகாலையிலே பிதாவின் சமூகத்தில் இயேசு கிறிஸ்து போய் காத்திருந்து அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிதாவை நோக்கி விண்ணப்பித்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளன் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். ஆண்டவரோட வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதிகாலையிலே
ஆண்டவர் தன்னுடைய மணவாட்டியை குறித்து அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். என்னுடைய மகன் அல்ல மகள் என்னை விட அதிகமாய் எதையாவது நேசிக்கிறாளா, அல்ல என்னுடைய முகத்தை பார்க்க, என்னோடு முதலாக பேச, என்னை தரிசிக்க ஓடி வருகிறாளா என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறவர். அப்போ நாம் அவரோட பேசும்போது அதிகாலையில் சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த கில்ட்டி கான்ஷியஸ் மாதிரி, அதாவது ஒரு குற்ற மனசாட்சி, ஒருவேளை நாம் ஆண்டவராகி இயேசுவை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா. இன்னைக்கு சில பேருக்கு அதிகமாக சந்தேகம் வருது என்னன்னா, நான் மரிச்சா பரலோக ராஜ்யத்துக்கு போவேனா, ஆண்டவருடைய வருகை இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா. இன்றைக்கு அநேகருக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்க நேரம் இல்லாததுனால நறுங்குண்ட ஒரு இருதயத்தோடையே இந்த உலகத்தில் யார் அவர்களை குறித்து விசாரித்தாலும் முழுமையாய் அழுது விடுகிறவர்களாக காணப்படுவாங்க. அப்போ அதை நாம் தடுத்து நிறுத்துவதற்காக தான், அந்த காரியத்தில் ஜெயம் பெறுவதற்கு நாம் அதிகாலையிலே எழுந்து தேவனை நாம் தேடுகிறோமா, கர்த்தரோடு நாம் மனம் விட்டு பேசுகிறோமா, நம்முடைய பலவீனங்களை அவருக்கு அறியப்படுத்தி ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா. ஆண்டவராகிய கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு ஒளிவு மறைவு இல்லாதபடிக்கு அவரோடு பேசி அவருக்குள் காணப்படுகிற சமாதானத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா, அதை நாம் அறிய வேண்டும். என்னுடைய நேசத்தின் உச்சிதங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா, உங்க மேல உள்ள பிரியத்தினால நான் இவைகளை எல்லாம் அற்பமாய் எண்ணிவிட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு அவர் நம்முடைய கனிகளை, நம் கனியுள்ள வாழ்க்கையை பார்த்து அவர் மகிழ வேண்டும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய உள்ளான அந்த ஆவிக்குரிய அழகு காணப்படுகிறதா. வெளிப்பிரகாரமான மனிதன் நாளுக்கு நாள் அழியலானா உள்ளான மனிதனில் நாம் எவ்வளவு பலப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என்னெல்லாம் நாம் செய்கிறோம், இல்லை அவருடைய கனி, ஆவியின் கனி எந்த அளவுக்கு நமக்குள் இருக்கிறது, ஆண்டவரிடத்துல அவருக்கு நாம் இதெல்லாம் நாம் காண்பிக்க முடியுமா. என்னுடைய வாழ்க்கை நேற்று உபத்திரவப்படுவதற்கு முன் இப்படி இருந்தது, இந்த நாளிலே ஆண்டவரே என்னுடைய திவ்ய ஸ்பாவங்களை எனக்குள் காண்கிறீரா, என்னோடு பேசும் என்று சொல்லி கர்த்தரோடு நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா. அவருக்கு என்று நம்முடைய வாழ்க்கையினுடைய அதிகமாய் நேசிக்கிற காரியங்களிலே தேவனுக்கு ஒப்பு கொடுத்துங்க, நாமம் ஒன்று மகிமைப்படட்டும் என்று சொல்லி அதை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா. சில நேரங்களில் அநேகம் பிள்ளைகள் சிறு பிராயத்தில் ரொம்ப அழகாக பாடுவாங்க. அவங்களுக்குள்ள திறமைகள் எல்லாம் வெளிப்படும் போது என்ன சொல்லுவாங்க, சில பேர் ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு சிலர் ஆலோசனை கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த தாளந்தை நீ தேவனுக்காகவே பயன்படுத்தணும், உலகத்திற்காக நீ விற்று போட்டு விடக்கூடாது, இயேசுவுக்காக உன் குரலை காத்துக்கொள்ள வேண்டும். சில பேர் ஸ்வீட் வாய்ஸ், சின்ன பிள்ளையில ரொம்ப அருமையாக பாடுவாங்க. அப்போ மற்றவர்கள் அவங்களுடைய திறமைகளை கண்டு சொல்லும்போது, நீ அதிகமாக சத்தம் போட்டு பேசாத, உன்னுடைய அழகான அந்த த்ரோட் அஃபெக்ட் ஆயிரும், தொண்டா அது வேதனையை கொடுக்கும், இல்லைன்னா உன்னுடைய நல்ல வாய்ஸ் அந்த குரல் வளத்தை நீ இழந்து விடுவாய் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அது எதற்காகனா இந்த ஒரு தாளந்து தேவனுக்காக பயன்பட வேண்டுமே என்று சொல்லுவாங்க. அதுபோல இன்றும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலையிலே நீ என்னை தேடுவாயா, என்னோடு கூட நீ நடந்து உன்னுடைய வாழ்க்கையில உச்சிதங்களை நீ எனக்காக கொடுப்பாயா என்று கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறத பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:11-18 கூட நாம வாசிக்கும் போது, ஆபிரகாம் தான் அதிகமாய் காத்திருந்து நேசித்து தேவனிடத்துல போராடி அவர் தருகிற வரைக்கும் பல முறை தேவனால் தேற்றப்பட்டு பெற்றெடுத்த அந்த ஈசாக்கு, அவனை தேவன் பலியாக ஒப்பு கொடுக்க சொன்ன போது ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து அவைகளெல்லாம் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அந்த மகனை அந்த பலிபீடத்திலே படுக்க வைத்து அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி விடுவதற்கு என்று நிற்கும் போது, பலி செலுத்த துணிந்த போது
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் அடியேன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சில நேரம் நம்ம சின்ன பிள்ளைகளை கூட நம்ம சோதித்து பார்ப்போம்ல, அவங்க ஏதாவது விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது எனக்கு அதில் கொஞ்சம் தர முடியுமா என்று கேட்கும்போது சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அன்போடு கொடுப்பாங்க. நாம் அதை சாப்பிடுவது கிடையாது. அதை என்ன செய்வோம், அந்த பிள்ளையுடைய சுபாவத்தை அது கொடுக்க வேண்டும், அந்த அன்பு இருக்க வேண்டும் என்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக நாம் முற்படுவோமே தவிர அதை பிள்ளைகளிடத்துலேருந்து சாப்பிட்றதுக்கு இல்லை, அந்த பிள்ளைக்கே நம்ம ஊட்டி விடுவோம். அப்படித்தான் ஆண்டவர் கூட ஆபிரகாமுடைய அந்த அன்பு, தன் மீது வைத்திருக்கிற பிரியம், அந்த விசுவாசம், அந்த கீழ்ப்படிதல், தான் அதிகமாய் நேசித்த அந்த உச்சிதத்தை தனக்காக ஆபிரகாம் கொடுப்பானா என்கிற அந்த ஒரு காரியத்திலே தேவன் சோதித்த போது ஆபிரகாம் அதிலே ஜெயித்தார். அப்பொழுது அந்த குமாரனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து ஆபிரகாம் அந்த இடத்துல பலியிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாய் கூடினது. 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகவே பண்ணுவேன். அப்படிலாம் சொல்லும்போது 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இந்த வசனத்தை ரொம்ப அதிகமாக சொல்லுவோம். எனக்குள் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நான் இருக்கிற ஃப்ளாட்ஸோ இல்லை வேலை செய்கிற இடமோ என் நிமித்தம் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றெல்லாம் சொல்லுவோம். அது ரொம்ப கரெக்டு தான். ஆனால் எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றார் என்று சொன்னால், கர்த்தர் மீது தனக்கு இருந்த பிரியம், அந்த அன்பிலே பயமில்லாத ஒரு தன்மை, அதன் மூலத்தான் இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆபிரகாம் பெற்று கொண்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம். நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் காணப்படுகிறதா? அன்பை நிமித்தம் நம்ம கீழ்ப்படுகிறோமா, இல்லை தேவனுக்கு பயப்படுறோம் சொல்லிட்டு அவர் இதை செய்யாவிட்டால் நம்மளை ஒருவேளை அதிகாலையில் எழும்பாட்டா ஏதாவது சம்பவித்து விடுமோ என்ற பயத்தோடு நாம் தேவனை தேடுகிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். யோவான் 21:19 வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு இந்த இடத்துல திபேரியா கடற்கரையில் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது 3வது தரிசனம் உயிர்த்தெழுந்த பிறகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சீமோன் பேதுரு, திகிமு என்றப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் கானா ஊரானாகிய நாத்தான்வேல், செபதேவின் குமாரர் சீஷர் வேறு 2 பேர் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு என்ன கேட்கிறார், மீன் பிடிக்க போகிறேன், நீங்கெல்லாம் வரீங்களா? அப்போ அவர்கள் நாங்களும் வரோம் என்று சொல்லி போகிறாங்க. ஆனால் சீமோன் பேதுரு மற்ற சீஷர்களை என்ன செய்தார் ஆண்டவர், மீன் பிடிக்கிற இடத்துலேருந்து தான் அவர்களை கூட்டி எடுத்து மனிதர்களை பிடிக்கிற அவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி நல்ல அருமையாய் உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரித்த உடனே இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, மறுபடி பின்மாற்றத்துக்கு போனாங்க. ஆனால் உயிரோடு எழுந்து வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக எல்லாம் செய்து முடித்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஒன்றுமே இல்லாத அந்த வலைகளிலே மீன்களை அகப்பட பண்ணி அந்த அதை பிடித்து இழுத்து கொண்டு வந்து கரையிலே சேர்க்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, தன் அன்பை வெளிப்படுத்தினார். அவர்களுக்கான உணவை ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு அதை கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்னிடத்துல நீ எவ்வளவு அன்பாய் இருக்கிறாய் என்று சொல்லி 15ஆம் வசனம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா?
அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்பொழுது நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாம் தினம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அப்ப சொல்கிற, ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று மூன்றாம் தரம் கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்படி பேதுருவுடைய அந்த அன்பு தன் மீது எத்தனை அதிகம் பிரிய வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டு விசாரித்தது போல இன்னைக்கு கூட ஒரு பொறுப்பை அந்த பேதுருவின் கரத்துல கொடுக்கும்படி, நீ எவ்வளவு என் மேல் அன்பாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டு தெரிந்தது போல இன்னைக்கு நம்மையும் பார்த்து நாம் எவ்வளவு தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற நம்மிடத்துல எந்த விதமான சலனங்கள் காணப்படுதா என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து அவர் கேட்கும்போது நாம் என்ன சொல்லுவோம்? அது மட்டும் இல்லை, இந்த பேதுருவுடைய மரணத்தை குறித்து கூட சொல்லுகிறார். நீ உனக்கு அதை நான் வாசிக்கும் போது 18ஆம் வசனம், இள வயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக அவர் இதை சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை பின்பற்றி வா. இப்போ ஆண்டவர் இயேசுவின் மீது உள்ள நேசத்தினால் நாம் ஒருவேளை தேவனுக்காக எதையாவது செய்யலாம், ஆனா அதிலும் மேலாக துன்பத்தின் பாதையில தான் உனது வாழ்க்கையினுடைய முடிவு என்று சொல்லும்போது பேதுரு மனப்பூர்வமாய் இந்த பாதையை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த அன்பு நேசம் அந்த பேதுருவின் இருதயத்தினுடைய ஆழம் இத்தனை துன்பங்கள் உண்டு என்று சொன்ன போதிலும் பின்பற்றி வருவேன் என்று அந்த பேதுரு மனதார சொல்லுவாரா என்று சொல்லி அதை அறிந்து கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன விதம், இதெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், அவரை நேசிக்கிறோம், அவர் மீது அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா இந்த ஆண்டவர் கேட்கிற இந்த கேள்வியை போல ஒருவேளை நமக்கு சின்ன துன்பம் கூட தாங்கிக்க முடியறது கிடையாது. சின்ன விதமான ஒரு கஷ்டங்கள் கூட இயேசுவுக்காக நம்ம சகிக்க மாட்டேங்கிறோமே. அப்ப தேவன் மீது நாம் வைத்திருக்கிற பிரியம்ங்கிறது உண்மைதானா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். பேதுரு பாருங்க, நேரா கூட அறையப்பட வேண்டாம், என்னை தலை கீழாய் அறைந்து இயேசுவை போல என்னை சிலுவை மரத்திலே தலை கீழாய் அறைந்து நான் சாக விரும்புகிறேன் என்று சொல்லி, அதுபோல சீஷர்கள் எல்லாருமே கடினமான பாதையில தான் தங்கள் ஜீவனை விட்டாங்க. அவ்வளவு ஆண்டவர் மீது வைத்த அன்பு பாசம், இயேசுவை தவிர தங்களுக்கு வழி இல்லை, அவர் இம்மைக்கு மாத்திரம் தேவன் இல்ல மறுமைக்கும் தேவன் என்கிற உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தாங்களே. நாம் அப்படி வைப்போமா? இன்னைக்கு அநேக சின்ன சின்ன காரியங்களை சோர்ந்து போய் ஜெபிக்கிறத நிறுத்தி வேதம் வாசிக்கிறத நிறுத்தி முடிவை தேடி ஓடுகிற நாமெல்லாம் ஆண்டவர் மீது அன்பு வைத்தோன்னு சொல்லுகிறது உண்மைதானா? யோசித்து பாருங்க. மத்தேயு 19:37 முதல் 42 சொல்லப்பட்டிருக்கு, தகப்பனையோ தாயையோ மகனையோ மகளையோ என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். இப்படி எல்லா உறவுகளையும் நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த நாட்கள்ல வேலை, பிசினஸ், வருமானம் அதெல்லாம் கூட ஆண்டவரிலும் மேலாய் நேசிக்கிற பிள்ளைகள் உண்டு. அதனால தான் அவங்க எழுந்தவுடனே வேலைக்கு சரியான நேரத்துக்கு போறாங்க, பிசினஸ்க்கு சரியான நேரத்துக்கு போறாங்க. ஆனா கர்த்தரை அல்லாத படிக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு. இதுல நம்ம ரொம்ப அதிகமா தவறு பண்ணுவோம் பாருங்க. எல்லாம் ஸ்மூதா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆனா கஷ்டம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் இருதயத்துல பயங்கரமான வேதனை இருக்கும், வலி இருக்கும். ஆனா அன்னைக்கு இயேசுவுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும். அந்த நேரத்துல சிலுவையை சுமந்து கொண்டு நாம் அவரை பின்பற்றுகிறோமா? இந்த உலகத்துல ஜீவனை காக்கிறவன், தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், எனக்காக தன் ஜீவனை இழந்து போகிறவன்
அதை காப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம், எப்படி நம் நேசத்தை அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்போ அந்த உலகத்துல பாருங்க, எனக்குன்னு மேன்மையா இருக்கிற காரியங்கள், என்னை விட்டு போயிட்டா நான் என்ன செய்கிறது என்று அதை பற்றி கொள்ளுகிறவர்கள் இழந்து போவாங்க. இயேசுவுக்காக என்ன ஆனாலும் சரி என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுகிறவர்கள் அதை காப்பாற்றுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் ஒரு தீர்க்கதரிசி என்ன நாமத்தை நிமித்தம் ஒரு தீர்க்கதரிசி ஏத்துக்கிட்டா அவனுக்கு என்னெல்லாம் கனம் உண்டு அதை உனக்கு தருவேன். சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம், நீதிமான் என்னும் நாமத்தை நிமித்தம் எதை செய்தாலும் நீங்க மறந்து போக மறக்கப்படுவது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள்ல நாம் சீஷராக பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறோமா, இல்லைன்னா பார்வையாளராக வெறும் தேவைகளுக்காக கர்த்தரிடத்துல வருகிறவர்களாக இருக்கிறோமா, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4 முதல் 8 வசனங்கள்ல வாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், நீ என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க அநேகருக்கு நிருபங்களை எழுதுகிறார். சபைகளை குறித்து கேள்விப்பட்டு அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புத்திமதி சொல்லி அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல நாம் வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 4 முதல் 8 வசனத்துல நாம் வாசிக்கும் போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இது யாருக்கு எழுதப்பட்டது? நான் தேவனுக்கு முன்பாக உயிரோடு இருக்களையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ திருவசனத்தை நீ ஜாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சில பேருக்கு இந்த கடிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு பிடிக்காதனால அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுக்கு ஏற்ற போதகர்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீ மன தெளிவுள்ளவனாயிரு, தெளிந்த புத்தியாயிரு, தீங்கு அனுபவி. அப்ப ஆண்டவர் மேல பிரியம் வச்சா பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும் போது அவருக்குள்ள இருந்த பாரம் என்ன, தனக்கு அடுத்த சந்ததி எப்படி தேவனை பின்பற்ற வேண்டும், தீங்கு அனுபவிக்கிறவர்களாக சுவிசேஷனுடைய வேலையை செய்ய, ஊழியத்தை நிறைவேற்ற. அப்போ இதுல நாம் பார்க்கும்போது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இப்போ அந்த தேவன் மீது வைத்த பிரியம் வளர்ந்து கொண்டே அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளாக, நிறைய அப்போஸ்தலர்களுக்குள்ளாக, பேதுருவுக்குள்ளாக, யாக்கோபுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே போனதே தவிர அதுல குறைவு வரவே இல்லை. ஆண்டவர் இயேசு அப்படித்தானே தன்னுடைய முடிவு காலம் வரும்போது சீஷர்களிடத்துல எப்படி அன்பு வைத்தாரோ முடிவு பறிந்து அதே மாதிரி அன்பு வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நீ நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம். நமக்கு கண்ணு முன்னாடி அது இருந்துச்சுன்னா எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் தேவன் வைத்திருக்கிறார். முடிவு வரைக்கும் தேவனுக்காகவே வாழ முடியுமா? ஸ்தேவான் கல்லெடுத்து எரிந்த ஜனங்களை பார்க்கவே இல்லை, வானம் திறக்கப்பட்டது, ஆண்டவராகிய கர்த்தரை அவன் கண்டு மகிமைப்படுத்தி கொண்டே நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் மீது வைக்கிற பிரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் அடிக்கடி யோசித்து பார்க்கறதுன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அவங்க கேட்கறது அத்தனையும் வாங்கி கொடுத்துட்டோம்னா எப்படி நினைப்பாங்க, எங்க அப்பா எங்க அம்மா என்று சொல்லி நினைப்பாங்க. ஆனா அவர்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அப்படியே எதிராக நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். எப்பவுமே கொடுக்கிறது. அப்போ ஒரு நேற்றைய தினத்துல ஒன்றை வாங்கி கொடுத்தேன் என்னுடைய மகளுக்கு, இந்த நாள்லயும் திரும்பவும் வந்து என்னதான் கேட்குறாங்க, எனக்கு அதை வாங்கித்தா. பேசுறதே சில நேரம் அப்பாட்டையும் அம்மா கிட்டயோ பேசுறதே ஒரு தேவைக்கு மட்டும்தான் பேசுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி பேசினா கர்த்தருடைய இருதயம் வலிக்கும். எதற்காக நீ என்னை தேடுகிறாய்? ஆண்டவர் இயேசு உயிரோடு வாழ்ந்த காலங்களை நம்மளை போல ஒரு மனிதராய் வாழ்ந்த காலத்துல அவரை ராஜாவாக்கிடலான்னு நினைச்சாங்க. எதுக்காக? நம்ம அதிகமா வேலை செய்ய வேண்டாம், சாப்பிட வேண்டாம், கர்த்தர் நமக்கு சாப்பாடு கொடுப்பார். அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். 5 அப்பம் சில மீன்கள், 5 அப்பமும் 2 மீன்கள், 7 அப்பம் சில மீன்களை வச்சு எவ்வளவு அற்புதமா அவர் வந்து நம்மளுக்கு நல்ல போஷிக்கிறார்.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நாம் ராஜாவாக்கி கொண்டு போகலாம். ஆண்டவர் சொல்றார், எதற்காக என்னை தேடினீர்கள் என்று சொல்லி, அப்பத்துக்காகத்தானே என்னை ராஜாவாக பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று நீங்க தேடினீங்க. அப்ப இன்னைக்கு நம்ம எதுக்கு தேடுறோம்? ஆண்டவரை எதற்காக தேடுகிறோம்? ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறோமா? அவர் மேல வைக்கிற பிரியம் நம்மை ஜெயிக்க, உலகத்துல வருகிற கஷ்டங்களை நாம் அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளுகிறோமா? சுலபமாக எடுத்துக்கொள்ளுகிறோமா? இல்லைன்னா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக மனதுடையவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை இறுதி வரைக்கும் ஓடி முடிக்க நீங்களும் நானும் அர்ப்பணித்திருக்கிறோமா? இல்லைன்னா அந்த பிசாசின் தந்திரம் என்று கூட அறியாதபடி ஜீவனை வெறுத்து தற்கொலைக்கு நேராக நாடி போய்கொண்டு இருக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி செய்கிற பிள்ளைகள் காணப்படுகிறாங்க. ஒருவேளை அவங்க தன்னுடைய ஜீவனை முடித்து கொள்றதுல பலமுறை யோசிக்கிறது, பலமுறை அதை குறித்து பேசுறது. கடைசியில ஒரு நாள் இந்த அந்த வார்த்தையை கேட்டு அதே போன்ற பாதையில இழுத்து கொண்டு போய் இன்னைக்கு என்ன செய்வான்? அவர்களை அழித்து விடுவான். இன்றைக்கு அதனால் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மேல நீ நேசமாய் இருக்கிறாயா? என்னிடத்துல எவ்வளவு நீ அன்பு வைத்திருக்கிறாய்? அதிகாலையில எழும்புவாயா? அதிகாலையில உன்னுடைய உள்ளத்தை திறந்து எனக்கு காண்பிப்பாயா? என்ன உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி உண்டு என்பதை நான் அறியும்படிக்கு ஆண்டவரே உங்களுக்காகத்தான் இந்த பாதையை சகிக்கிறேன், உங்களை முன்வைத்து இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி என்னை நீ மகிமைப்படுத்துகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. நாம் மனம் திறந்து இந்த நேரத்திலேயாவது ஆண்டவரிடத்துல சொல்லி, இன்னும் உம்மை நேசிக்க விரும்புகிறேன், இன்னும் உம்மை கெட்டிச்சேர விரும்புகிறேன், என்னை பலப்படுத்தும் என்று கேட்கும்போது கர்த்தர் பலன் தருவார். கர்த்தரை நேசிக்க நேசிக்க அவர் இன்பமானவர், ருசிக்க ருசிக்க இன்பமானவர். கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உலக பிரகாரமான ஒரு தாயும் தகப்பனும் தங்களுக்காக எல்லாம் செய்வாங்கன்னு ஒரு லெவல் வளருகிற வரைக்கும் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அப்படியே தாய் தகப்பனை நம்பி இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு வயசு வரும்போது இந்த காலங்களில் சீக்கிரமாகவே தாங்களே வளர்ந்து கொள்ளுகிறாங்க. அப்ப அவர்கள் ரொம்ப சீக்கிரம் பெற்றோருடைய கரங்களை உதறி விட்டு தனியா நிற்கிறாங்க. ஆனா அந்த காலங்கள்ல பிள்ளைகள் படிச்சு முடிக்கிற வரைக்குமாவது என்ன செய்வாங்க? தாய் தகப்பனை சார்ந்து கொள்ளுவாங்க, சார்ந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது. இந்த நாள்ல சின்ன குழந்தைகளையே வித்தியாசமான மனப்பக்குவங்கள் காணப்படுகிறது. ஆனா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தவே வெட்கப்படுத்தாது. ஆண்டவரிடத்துல நாம் நேசம் வைப்போம். உச்சிதமானதை, எனக்கு எது உச்சிதமானதோ, எனக்கு எது பெஸ்டோ அதை நான் ஆண்டவருக்காக நான் கொடுப்பேன். அவர் கொடுத்தார், அவர் எனக்கு திருப்பி கொடுப்பார். அந்த ஆபிரகாம் கிட்ட உள்ள நம்பிக்கை நமக்கு இருக்குதா? நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருகிறோம். நான் ஆண்டவர் கிட்ட அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஆனால் அந்த பிள்ளை ஆண்டவர் எடுக்க மாட்டார். எடுத்தாலும் அப்படியே எனக்கு திரும்பி அதே மகனை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோட போன ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த விதத்துல தேவனை பின்பற்றுகிறோம்? ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, உம்மிடத்துல அன்பு கூர்லுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே நீர் வைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறதே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ருசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. நீர் மனம் இறங்குவீராக. கர்த்தர் மீது நாங்கள் வைத்திருக்கிற அந்த பிரியத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறோமா? ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அதிகாலை ஜெப நேரத்தை வாஞ்சிக்கிறோமா? ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச கிரிகளை அழிக்க ஒப்பு கொடுத்து ஆவிலே பலன் கொண்டவர்களாக நாங்கள் வாழ்கிறோமா? எதை செய்தாலும் உங்களுக்காகவே நாங்கள் செய்கிறோமா என்று இந்த நாளிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே. ஒருபோதும் பொல்லாத சாத்தானுடைய தந்திரத்தை ஆண்டவரே அப்பா, சாத்தானுடைய தந்திரம் என்று அறியாதபடி அவருடைய போலி தன்மைக்கு செவி கொடுத்து உங்களை இழந்து விடாதபடி, உங்களுடைய பிரியத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் நகர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வலது கரத்தை நீர் பிடித்து கொள்ளுவீராக, வழுவாமல் காத்தரலும். அவர்கள் மீது வைத்த அன்பின் உச்சிதம், நாங்க உங்களை நேசிக்கும் போது நீரும் எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இருளிலே எங்களை நேசித்த தேவன்
ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே, அன்பின் உச்சிதத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க எவ்வளவாய் எங்களை நேசிப்பீர் ஆண்டவரே, எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை இன்னும் எவ்வளவு அதிகமாக நீர் ஆண்டவரே வெளிப்படுத்துவீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வலைகளை போட்டு ஆண்டவரே மீன்களை பிடித்து ஆண்டவரே மீன்களை பிடித்து அலசி கொண்டிருந்த பிள்ளைகளை நீர் அழைத்து கடைசியில் ஆண்டவரே அப்பா அந்த ஒரு வலையில கூட மீன் அகப்படாத நிலைமையில பின்மாற்றத்தின் மூலம் வந்த இழப்புகள் ஆண்டவரே அந்த ஆசீர்வாத குறைவுகளை மாற்றும்படியாய் ஆலோசனை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தீரே. அந்த தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய குறைவுகள் எது நிமித்தம் வந்தாலும், எந்த பின்மாற்றத்தில் இருந்தாலும், அண்டை நாய் தான் கக்கினதை தின்னுவது போல பிள்ளைகள் ஏதாகிலும் பின்மாற்றத்திற்குள் சென்றது நிமித்தம் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நேரத்தில் அப்பா அவர்கள் ஆண்டவரே தேடிக்கொண்டிருக்கிற நன்மை அவர்களுக்கு கிடைக்கும்படி ஆண்டவரே இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே நீ செய்த அந்த பெரிய நன்மைகளை கண்ட போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சீமோன் பேதுரு ஆச்சரியத்தினால் நிறைந்து இவர் கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே உயர்த்தி உம்மை ஆண்டவரே மகிழ்ந்தது போல ஆண்டே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் திறக்கிற வாசல்கள், நீர் கொடுக்கிற ஆலோசனைகளை கடந்து சென்று பரிபூர்ண நன்மைகளை இன்று பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சாட்சியாக ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்க, உங்களுக்காக ஊழியம் செய்ய ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இன்று எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீமைகள் நாச மோசங்களுக்கு விலக்கி காத்தரலும். உலகத்தால் கொடுக்க கெடுக்க முடியாத சமாதானத்தினால் உள்ளங்களை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.